தடைப்பட்டுட்டே நிக்குது. எல்லா கரியுமே இன்னைக்கு திசையத்து நிக்குது. ஒரு பணம் வந்ததுன்னா 10 பணம் தெண்டமாய் நிக்குது. 4வது கோட்டை கட்டி நின்ன பட்டி இன்னைக்கு கோட்டை சுத்தி முதல் நிக்குதாயா உடனடியா. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நின்று சும சேர்ந்து நிக்குது. இதுல இருந்து மீட்டு அதை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு உண்டா இல்லையா ஐயா? தாயி கண்ணக்கோல வீசுறாங்க, நீ தகிரிமன் இல்ல புரிஞ்சுதா தாயி? ஒட்டிப்பாக இந்த பாலத்துக்கு இருப்ப 13 நாளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கறப்பா மோன முடியாத கைப்பற்றான் தாயி. இது சத்திய வாக்கு புரிஞ்சுதா? அதுபோல குடும்ப விஷயத்துல சில சிக்கலை போட்டு நிக்கிற அந்த சிக்கலுக்கும் தாயின் தகப்பனுமா கூட வந்து நிக்கிறனாயா. அதுக்குள்ளாலே சில வேலையில காமிக்கிற கூட வரீங்க வா. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. வரணும் போ, நான் நிக்கிறேன் போ. கல்யாண உத்தரவு காமிச்சிருக்கேன்னாயா தாயி. அங்க கருப்பப்பட்டு தாரியும் கை கூடவனு தவுந்துகிட்டே வருது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக இல்ல மத்தனையும் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இது பட்டி பாதுகாப்பு பண்ணி இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உடலையா. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். தகிரிமன் இருந்த பாத்துக்கிறப்ப தாயின் தவுப்புமா நான் இருக்கிற நாயா கட்ட உடச்சுடுற பட்டி பூத்து பூத்து வந்தவனமா பேச காமிச்சாங்க. இப்படி பத்திரமா வச்சுக்க. ரசப்போடு தாயின் தவப்புமா நான் இருக்கிறேன். ஓ விளையாண்டு வேடிக்கை பார்த்தலாம் போ. தாயே உலகமே சுத்தி எங்கெங்கயோ போய் அங்கடா போட்டுட்டு வந்து என் பட்டியல் நின்ன. இன்னைக்கு ஒரு தடை போட்டாச்சு. அந்த தடத்தை முடிச்சு கொடுத்தாயா. அதெல்லாம் ஜேஜேன்னு இருக்கு. அவன் சொல்றான் இவன் சொல்றான் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். கருப்பு உத்தரவு கொடுத்துட்டு காரியத்தை நடத்தி முடிச்சு கொடுத்தாரு. அது போக ஆதாயம் எல்லாம் ஏமாந்த குழம்பு குறைக்குது. அது வந்து கைப்பற்றி கொடுத்துட்டா கொஞ்சம் தெம்பாயிடலாம். பண்ணிடலாம் ஐயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். திருநாளுக்குள்ள ஒரு ஆதாயத்தை பிடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா மீட் பண்ணலாம். போதுமா தாயி? இந்த பிடிச்சுக்கோ, பத்திரம் வச்சுக்கோ. அடியா எதிர்பார்த்து நிக்க முடிய மாட்டேங்குதா இல்லையா? கைவிட்டு போயிட்டு இருக்குது. நீ அதே தான் முடிச்சு கொடுக்கணும். முடிச்சலாம் புரியுதா? கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் உஷாரா நில்லு புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எந்த விதத்திலையும் சேதாரம் இல்லாம நீ நினைச்சபடியே அதை கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? தகிரிமா போ. தூக்கம் வரமாட்டேங்குது, அண்ணன் தண்ணி இறங்க மாட்டேங்குது, வீட்டுக்கு சண்டை, இந்த பிரச்சனையினால அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நான் இருக்க மீட் போடலாம். நான் பார்த்துக்க தகிரிமா போ. தங்கம் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிது. பரிச்சுக்கு போகணும் மாமா. அடியா தாயி ஓட்டையில உத்தரவு குடும்பத்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். தங்கத்துக்கும் தரம் போட்டலாம், உன்ற காரியத்துக்கும் விட கொடுத்துருந்தாயா. போதுமா? அது போகும். ஆதாய விஷயம் கொஞ்சம் எதிர்பார்த்து நிக்கிறா இல்லையா? முடிச்சு கொடுத்துருந்தாயா. இந்த பாதுகாப்பு போட்டியில என்ன ஓவர கலசம் பண்ற மாதிரி முன்ன வச்சு காமிக்கிற கம்பெனி. போதுமா? 10 பணத்துக்கு முத்திர போட்டு பதவி வாங்கி கொடுத்தாரு. இதே நீ தொழில்களை வச்சுக்கோ. ஒன்னாளுக்கு வேற படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்பதான் பக்கத்துடையா நின்று நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணி எதிர்பார்க்கறத நடத்தி கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிற கூட வந்து நிக்கிறோம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒன்னா தகரிப்பா போய் எழுத சொல்லப்பா. எத்தனையோ பேர்த்த கலெக்டர் ஆக்கி இருக்கிறேன், எத்தனையோ பேர்த்த டாக்டர் ஆக்கி இருக்கிறேன், எத்தனையோ பேர்த்த மேல் பதவி கொடுத்திருக்கிறேன். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீ முழு நம்பிக்கையோடு நம்பி எழுதிச்சோடு போட வேண்டாம். போதுமா? அதே மாதிரி உன்ற காரியத்துக்கு போட வேண்டாம். இத நீ பத்திரமா வச்சுக்க. அங்க கருப்பம் கோட்டையில அளவாஞ்சி வந்து நிக்கிறே தங்கா உண்டா இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டா. எந்த பக்கமானாலும் காரியம் ஜாதிக்க முடியல. இந்த விஷயத்துல ஏமாந்து போச்சு. ஏமாந்தது இன்னைக்கு சவால் போட்டு நிக்குது. விடகுடன் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது உண்டா இல்லையா? தசை கொடுக்கறதுக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நான் இருக்கிறேன். தாய் தோக்கமா நான் இருக்கிறேன். இன்னைக்காக உனக்கு எனக்கும் தெரியுற மாதிரி மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? மீட்டு போடலாம். காரியம் சாதிச்சு கொடுத்துற. அரண்மனையில் உட்கார வச்சு நீ அலங்கரிச்சு போடுற. போதுமா? ஏற்படாத. இன்னைக்கு 1000 நேரம் எடுத்தாலும் சரி உன் ரேடு முதல் இடம் வரணும். இது சத்தியமா புரிஞ்சுதா? போ வரணும். அடியா சாதிச்சல்லமா காரியா முடிச்சல்லமாப்பா என்ற பட்டிக்குள்ள வந்துட்டா எல்லாமே அலங்கரிச்சு போடுவேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி. எங்கெங்கயோ போய் தசை தெரியாத முடிச்சுட்டு நிக்குது. தசை நடுங்காமிக்கா. போதுமா? அது போக ஆதாய விஷயத்துல சில சிக்கல்ல நிக்கிற இல்லையா? அது போக தொழில் முறையிலும் சில சிக்கல் நிக்குது.
நான் வைக்கிற தாயின் தகப்பனுமா 3 காரியத்தையும் முத்தா நடத்தி ஏகப்பட்ட அரமனையில உட்கார வச்சு அலங்கரிச்சு காணிக்கிறாயா போதுமா? தாய் கவலைப்படாது, இதுக்கு போய் இத்தனை கவலைப்பட்டு கிடக்குற தாயின் தகப்பனுமா அப்படியா? நானா சந்தோஷத்துல பார்த்துட்டு அப்படின்ட்டா வட்ட மரம் தலை, ஆக்ரோஷத்துல பார்த்துட்டு அப்படின்ட்டா பச்சை மரம் பத்திக்கிட்டு எரியும். அப்பேற்பட்ட வல்லாமக்காரன் நான் வந்து விழுந்திருக்கிறான் அடியா, நீயும் வந்திருக்கிற மீட்டு போடலாம் காய்ச்சி சாய்ச்சது இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சு இந்த அடியா பத்துல வச்சுக்கோ. அதே மாதிரி உனக்கும் அப்படித்தான் ஒரு நிமிஷம் எல்லாம் இருந்தா மறு நிமிஷம் உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, என்னென்னமோ நடக்குதாய். தகிரிமாப்போ ஒரு பூ ஏற முடிஞ்ச பட்டியல் வந்து நின்றுட்டீங்க இல்ல அப்படின்னா என்னென்னமோ நடந்திருக்குமாப்போ பயப்படாது. வீட்டுக்கு முன்னாடி கட்டியா வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறிய உண்டா? தொழில் சின்ன பின்னப்பட்டு போச்சு, குடும்பம் பின்னப்பட்டு போச்சு. இன்னைக்கு பட்டியல மாடொரு பக்கம் கண்ணூர் பக்கமா தெசமாரி நிக்குது. ஒரு பணம் வந்தா 10 பணம் தேண்டா மொத்தத்துல இன்னைக்கு 3.5 இல்லம் படுகளை ஜாஞ்சி இன்னைக்கு நடுத்தரும் நிறுத்தி வேடிக்கை பார்க்கணும் உண்டா இல்லையா? அடியா ஏமாந்து பொழைச்சிட்டிய, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பக்கத்து சொல்லி இன்னைக்கு கால சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்குது. புரியுதா? குறைய நீக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? நீக்க எல்லாம் தகுதி பண்ணல. இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற நாயா என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாயின் தகவலும் கை பிடிச்சிட்டு பயப்படாத, இந்த குறையும் நீக்கி நல்லதுபடி கொடுத்துட்றேன். அது போக மனசுல போட்டு குழப்பி நிக்கிற பாரு, அதுக்கும் விட கொடுத்துட்றேன். உன்னோட கண்ணுக்கு முன்னாடி போற திசையில நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரி உட்கார்ந்துட்டு இருப்பா, அவளுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடு போகணும். அடியா கருப்பம் கோட்டையில காரியம் கை கூட வந்து நிற்கிது. காரியம் நடக்கணும், காரியம் நடக்கணும், திசை காமிக்கணும் உண்டா இல்லையா? மீட்டலாம். அது போக வருமான ரீதியாகவும் சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? முதல் அந்த காரியத்தை மீட்டு கொடுத்துற, மற்ற காரியத்துக்கு 2 காரியத்துக்கு போட வேண்டும் போதுமா? அடியா தானாங்கலப்புல போட்டுட்டு நிக்கிறிய, என்னை நம்பி வந்துட்டீங்களா? தடம் காமிக்க போதுமா? நீயும் 1000 தாபாதி கையேந்தி 1000 பக்கம் போய் எங்கேயும் போய் காரியம் நடக்காம என் பட்டியல வந்து உத்தரவு கூடப்பா தேசிய காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தேசிய காமிச்சு போடலாம், காரியத்தையும் முடிச்சு கொடுத்துருந்தாயா. அது போக வருமான ரீதியாவும் இன்னைக்கு 10 கையா நிக்குது, அதுக்கும் மீட்டு போடலாம். ஒரு தடம் காமிக்கிற அந்த தரத்துல போ, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி போய் முடிச்சு கொடுத்துறேன். நீ சோதனை போட்டு நின்று இப்ப நம்புறியா? போவா பங்கா என்னத்தையோ நினைச்சிட்டிக்கிறிய. சொத்தை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட சிக்க வச்சு, அந்த சிக்க வச்ச சொத்து முதல வாயில போய் சமாளிக்க முடியலையா? நெருப்பு தின்னுட்டு இருக்கிறதாயி உடலியதாயி இல்ல மத்தனையும் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா? தங்களுக்கும் தேசம் தெரியல உடலியதாயி மொத்தத்துல வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும்பட்டியா போய் நிக்குது. தங்கங்களும் வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்குதாயா? அதை கைப்பற்றி கொடுத்துடலாங்க போதுமா? மீட்டு கொண்டு வந்து பட்டியல சேர்த்து உன்ற காரியத்தை ஒவ்வொன்றையும் படிப்படியா நீக்கி நல்ல காரியம் நடத்தி கொடுத்துருந்தாயா போதுமா தாயி? அந்த காரியத்துக்கு நான் பொறுப்பு. அடியா என்னென்னமோ நடக்குது, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறிய இல்லையா? நானுக்கும் தகுதி பண்ணல தசை காமிச்செல்லாம் தடம் போட்டு கைப்பற்றி கொடுலாம் தமிழர். புரிஞ்சுதா? எல்லாம் கேப்பார் பேச்சு கேட்டு நிக்கலாம் பின்னம் பட்டு சேதாரமாய் நிக்கிறாயா? அல்லேல மொத்த அழகு சூடு போட்டு கொண்டு சேர்த்துற கம்பெனி போதுமா? அது போக இதனால தொழிலையும் கவனிக்க முடியல, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை என்ற தங்கம் படாத பாடுபட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா? தகுதி பண்ணல. தாயின் தகப்பனுமா நான் இருக்கிறேன், நானார் நீ யாருன்னு காமிச்சு போடலாம். தொழில் போக்குவரத்து எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. அடியா கருப்பங்கோட்டையில் தீராத குறையோட வந்து நிக்குதான் இல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, வரம் கொடுக்கல, வரமேனு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா? வரத்தையும் கொடுத்தலாம், பெருக்கியும் போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கி இல்லாமாயா. அது போக வருமான ரீதியாக தொழில் ரீதியாக இன்னைக்கு சிக்கல்ல சந்திச்சுட்டு வந்து நிக்குதாயா? உண்டன்னு உண்டன்னு சொல்லு, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லு. குறைய தீர்த்து போடலாம் கம்முனு. குறைய தீர்த்து உனக்கு கொடுக்க வேண்டியது வயிறு நிறைய கனி அடைச்சு பட்டி அத்தனை பால் போல பெருக்கி பாலாறு ஜெல்பத்து கொடுத்து கட்டு ஒத்துல முகபத்திலே வைக்கிற நாயா போதுமா? 6 லட்சம் பத்திரம் வச்சுக்கோ. ஆங்கார கருப்பு கோட்டையில
எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதே. இன்னைக்கு சிக்கல்ல நிக்குதாயா? அந்த சிக்கலுக்கு விட கொடுக்க முடியாம பட்டி அத்தனை இன்னைக்கு பரிதவிச்சுட்டு நிக்குது பண்ணா உடனே தாயி. இதுல தலை தப்புமா தப்பாதா? உன்னை நம்பித்தான் வந்திருக்கிற, என்னை இதை மீட்டு சாதிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா தாயி. நில கொலைய வச்சுட்டாங்க ஆயா, புரிஞ்சுதா புரியலையா? அவ்வளோ மாட்டு இருந்த பட்டி தங்கத்தேர் ஓடுற பட்டி இன்னைக்கு அச்சாணி முறிஞ்சு நிக்குதாயா, புரிஞ்சுதா புரியலையா தாயி? நான் இருக்கிற தகுதி மண்ணில் எடுத்து வீசி வட்டியை பால் போல பெருகி பாலாறு ஜெல்பத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்தில வச்சு வேடி காமிக்க தாயி. இது சத்திய வாக்கு. உள்ளுக்கு புறமனை வச்சு பட்டி முடங்கி நிக்குது. உசாரு உசாரு எடுத்து முடுக்கி படிப்படியா மீட்டு கொடுத்தாரு. போதுமா? ஓ வரம்போ தாயி அடியா ஏவல்ல நிக்குது, புரிஞ்சுதா? உன்ற பட்டிய வந்து ஏவல் பண்ணி ஏவல்ல இன்னைக்கு நிலக்குலைய வச்சிருக்கிறாங்க. அதுக்கு குறிப்பு நல்ல பாம்பு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பாம்பு பாம்பு புரிஞ்சுதா? பாம்பு மூலமா ஏவி ஏவல் நடக்குதாயா. இது எங்கேயோ போறது வந்து பட்டிக்குள்ள பூந்துக்கிட்டு அலாசுது, புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதை எடுத்து அக்கட்டால வீசுன்ற வட்டி பெருக்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போக மொத்தத்துல இன்னைக்கு எல்லாமே நில குலைஞ்சு நிக்குது இல்லையா? அடியானுக்கு நீ கேட்க வந்த அடியானுக்கு அதை நான் நல்லது பண்ணி கொடுத்துட்றேன், ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஆனா உங்க பட்டியவே முடக்கி வச்சிருக்குதாயா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து வட்டியும் வாழ வச்சு கொடுத்துட்ற. பாம்பு மூலமா ஏவறாங்க, அதெல்லாம் இன்னையிலிருந்து உனக்கு கண்ணுக்கு தெரியாது. போதுமா? கண்ணுக்கு தெரியாம பாதுகாத்து பேர் வாங்கி போடலாம். உங்க வாகனத்துல உட்கார்ந்து இருந்த காளியாய கும்பிட்டியா? கும்பிட்டு இருக்கிறியா? கும்பிட்டு இருக்கிறியா? கலசம் வச்சு கும்பிட்டு இருந்து என்னாச்சு? கேக்குறாள இருக்கிற இடத்துல என்ன இருக்கிற இடத்துல அதே மாதிரி கலசம் வச்சு கும்பிடாயா வந்து உட்கார வைக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையில இருந்து தாய் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் விட கொடுத்துடலாம். போ பத்திரம் வச்சுக்கோ.